வணக்கம். இப்போ நம்ம எக்ஸலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் டேஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஒர்க் டே ஃபார்முலா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம லீவு டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு 5/3/2026 இன்னைக்கு. ஸோ இன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு லீவ் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அடுத்து லீவ் முடிஞ்சு நம்ம என்னைக்கு வரணும் அப்படிங்கிற டேட்டு தான் நம்ம ஈஸியாக எக்ஸலில் ஒர்க் டே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் டுடே டேட்டு நான் என்ட்ரி பண்ணுறேன். டுடே டேட்டு பார்த்தீங்கன்னா BA13 நான் டுடே டேட் என்ட்ரி பண்ணுறேன். 5/3/2026 இன்னைக்கு அடுத்து எத்தனை நாள் லீவு அப்ளை பண்ண போகிறேன்னா 10 எத்தனை நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க போகிறேன்னா 10 நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 10 இந்த B13 செல்லில் நான் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ ஒர்க் டே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஒர்க் டே சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேட்டு 10 சூஸ் பண்ணுறேன். திரும்ப க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன். பார்த்தீங்கன்னா இது டேட் ஃபங்க்ஷன் இல்லைனால அந்த மாதிரி வந்துருச்சு. இது நான் இப்போ டேட் ஃபங்க்ஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்க 19/3/2026 வந்துருச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு 5ஆம் தேதி. ஸோ அடுத்த 10 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய தேதி 19/3/2026. ஸோ இப்படி நம்ம டேட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஒர்க் டே ஃபார்முலா யூஸ் பண்ணி டேட் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இந்த சிண்டெக்ஸில் ஹாலிடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஹாலிடே ஆப்ஷன் எதுக்காகனா, சப்போஸ் ஒரு 2 டேட்டு கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டேட்டு கொடுத்துட்டு நீங்க இந்த டேட்ல எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு அசைன் பண்றீங்க. 10 டேஸ்ல நீ முடிச்சு கொடுக்கணும் இந்த ஒர்க்கை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதுல ஒரு 2 நாள் 3 நாள் ஒர்க் லீவ் டேஸா இருக்கு. அப்போ அதையும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலிடே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்த அதில் எப்படி எப்படி இது பண்ணணும்னா, நான் இந்த இடத்துல 6/3/2026 ஹாலிடே நான் அசியூம் பண்ணிக்கிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வீக் டே ஃபங்க்ஷனை நான் போடுறேன். ஒர்க் டே ஃபங்க்ஷனை போடுறேன். ஒர்க் டே ஸ்டார்ட் நம்பர் 10 டேஸ்க்கு அப்புறம் அதில் ஹாலிடே 6/3/2026 சொல்கிறேன். இப்போ நான் என்ட்ரி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 20/3/2026. ஸோ 10 நாள் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கொடுக்க போகிறேன். அதில் 6ஆம் தேதி லீவு. ஸோ அதை கழிச்சுட்டு அடுத்து மிச்சம் இருக்க நான் டேட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி 10 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய டேட்டை 10 ஒர்க்கிங் டேஸை மட்டும் கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஒர்க் டே ஃபார்முலா யூஸ் ஆகுது. இந்த ஒர்க் டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இது எக்ஸ்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ், சாட்டர்டே அண்டு சண்டே அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வீக்கெண்ட்ஸ்லேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ்.